ஹாய், வெல்கம் டு மினி அண்ட் டைனி ஃபுட்ஸ். ஷார்ட்ஸ் பார்த்துட்டு ஃபுல் வீடியோ பார்க்க வந்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இப்போ நம்ம சேனலில் பார்க்க போகிறது மினி சிக்கன் ஸ்கியூவர்ஸ். ஸோ அதுக்காக நான் ஒரு சிக்கன் செஸ்ட் பீஸ் எடுத்துகிட்டு கட் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். அது வந்துட்டு க்யூபிக்கலாக கட் பண்ணணும். அப்போ தான் வந்துட்டு நம்ம ஸ்கியூவர்ஸில் ஆட் பண்ணும் போது நல்லாயிருக்கும். என்னடா க்யூபிக்கலாக சொல்லும் போது ஷேப்லாம் வேறு வேறு மாதிரி மாறுதுன்னு பார்க்குறீங்களா? அப்படிதாங்க. அது ரொம்ப ஸ்கின் ரொம்ப எலகண்ட்டாக இருக்குது. நான் எந்த பக்கம் கட் பண்ணாலும் ஓடி ஓடி போயிடுது. அப்படியே எலகண்ட் ஆயிடுது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நான் வந்துட்டு ஸ்கியூவர்ஸில் ஆட் பண்ணுற மாதிரி கட் பண்ணி வச்சுட்டேன். நெக்ஸ்ட் கட் பண்ண பீசஸ்லாம் ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஸோ நம்ம அந்த அந்த ஒரு நம்மளோட மேரினேட் செக்ஷனில் அப்போ பார்க்கலாம். ஸோ இந்த மேரினேட்க்கு என்ன பண்ணுறேன்னா, உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணுறேன். உப்பு ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் அதுக்கப்புறம் நான் வந்துட்டு என்கிட்ட நல்ல தயிர், திக்கான தயிர் எடுத்து வச்சுருக்கேன். அது எப்படின்னா, நம்ம ஸ்கியூவர்ஸ் பண்ணும்போது கீழே விழுந்துடக்கூடாது. அது மீன்ஸ் ஷெட் ஆகிடக்கூடாது. லிக்விடாக நம்ம போட்டோம்னா ஷெட் ஆயிரும். அதோடு சேர்ந்து எல்லா மசாலா போயிடும். இப்போ பாருங்கள், நான் என்னோடய ஸ்பூனில் இருந்து கூட அது வந்துட்டு விழமாட்டுது. அந்த அளவுக்கு நான் திக்கான கர்ட் எடுத்திருக்கேன். அதனால நல்லாயிருக்கும். ஒரே திக் பேஸ்ட்டு, நம்மளோட அந்த சிக்கன் ஃபுல்லாகவே திக் பேஸ்ட், மசாலா பேஸ்ட்டாகவே இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு நான் வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ண போகிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை எடுத்துகிட்டு நல்லா அதோடு சேர்ந்துன்னா நல்லா ஒரு அதோட பச்சை வாசனை எல்லாம் போயிடும் நம்ம ஃப்ரை பண்ணும் போதே. ஸோ என்னடா சிக்கன் ஸ்கியூவர்ஸு அப்படியே பச்சை வாடை போகாமல் இருக்காதுன்னு நினைக்காதீங்க. இந்த மாதிரி மினி குக்கிங்லேயும் அது போயிடும். நெக்ஸ்ட் வந்து தந்தூரி மசாலா ஆட் பண்ணிக்கிட்டேன் கொஞ்சோண்டு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த சின்ன வெங்காயம் இருக்குல்ல, அதுலேயே நம்மளால் க்யூப்ஸாக நம்ம கட் பண்ண முடியும். நான் சின்ன வெங்காயத்தை எடுத்து அதில் அழகாக மெதுவாக பொறுமையாக நான் வந்துட்டு ஸ்லிட் போட்டுக்கிட்டேன். ஸ்லிட் போட்டோடனே இந்த மாதிரி எனக்கு தனித்தனியாக எனக்கு கிடச்சிருச்சு. ஸோ நான் கிடைக்கும்போது அதில் கிடச்சதுக்கப்புறம் நான் அப்படியே ஒன்று ஒன்றா அழகாக க்யூபாக கட் பண்ணேன். ஸோ அதுவும் நல்லாயிருக்கும். இதெல்லாம் இந்த மாதிரி எல்லாமே நம்மளுக்கு ஒரு பர்ஃபெக்டாக வரும்போது அந்த நம்மளோட குச்சியில் ஒன்று ஒன்றா நம்ம வந்துட்டு இன்சர்ட் பண்ணும்போது நல்லாயிருக்கும். ஸோ எல்லாமே கட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்துட்டு இது நம்ம ஏற்கனவே நம்ம மேரினேட்க்கு வச்சுருந்த சிக்கனில் இதுக்கு ஆட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு இதோடு சேர்ந்து நம்ம ரெட் சில்லி, இது க்ரீன் சில்லி, நெக்ஸ்ட் எல்லோ சில்லி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதோடு சேர்த்து கொஞ்சமாக லெமன் வந்துட்டு ஸ்க்யூஸ் பண்ணிக்கலாம். இந்த லெமன் புளியறது எவ்வளோ அழகாக இருக்குல்ல. என்னோட ஒரு சுண்டு விரல் சைஸில் கூட இல்லை, அது பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ எப்போ யூஸ் பண்ணலான்னு பார்த்தேன்னா, இந்த டிஷ்க்கு எனக்கு அது யூஸ் ஆகிடுச்சு. ஸோ வந்துட்டு அதனால நான் உட்காந்து எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம வந்துட்டு அந்த ஸ்டிக்ஸில் வந்துட்டு இன்சர்ட் பண்ணிடலாம். ஸ்டிக்ஸில் இன்சர்ட் ஆகுமானே எனக்கு கொஞ்சம் வந்துட்டு தயக்கமாக இருந்துச்சு. இவ்வளோ குட்டியாக இருக்குது, உடஞ்சிருமோ கிழிஞ்சிருமோன்னு. பட் எனிஹாவ் அதை மேனேஜ் பண்ணிவிட்டு அழகாக நான் வந்துட்டு ஒன்று ஒன்றா ஆட் பண்ணிட்டேன். ஸோ எவ்வளோ அழகாக இருக்குது, கலர்ஃபுல்லாக இருக்குது. எல்லாம் சேர்க்கும் போது எவ்வளோ அழகாக இருக்குது. நெக்ஸ்ட்டு நான் பார்த்தீங்கன்னா சிக்கன் ஆட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு அதோட வெங்காயம், க்ரீன் சில்லி அந்த மாதிரி நான் ஆட் பண்ணிக்கிட்டே வந்துட்டேன். பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. ஒன்று ஒன்று பண்ணும்போது அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ரொம்ப எலிகண்ட்டாக குட்டி குட்டியாக பண்ணும்போது நிறையா பேர் கேட்பாங்க, குட்டியாக வந்துட்டு நான் சமைக்கும் போது எனக்கு கை வலிக்காதான்னு. ஆனால் வந்துட்டு எனக்கு பிடிக்கும். இந்த மாதிரி குட்டி குட்டியாக சமையல் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். எவ்வளோ கலர்ஃபுல்லாக பாருங்களேன், க்ரீன், எல்லோ, ஒயிட் அண்ட் ஆரஞ்சு அந்த கலரில். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம ஃப்ரைக்கு வந்து போட்டுடலாம். ஸோ அதுக்கு வந்துட்டு ஆயில் போடும்போது ஸ்ப்ரெட்டாக பண்ணி போட்டிங்கன்னா நல்லா எல்லாமே ஈவனாக வந்துட்டு குக் ஆகிறதுக்கே ஹெல்ப் ஆகும். ஸோ இப்போது நம்ம ஸ்கியூவர்ஸை வந்துட்டு ஒன்று ஒன்றா ஆட் பண்ணிடலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. ஸோ ஒன்று ஒன்றா ப்ளேஸ் பண்ணிடலாம். நல்லா எண்ணெய் பண்ணும்போதே நல்லா சவுண்டு சட 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 சடன்னு சவுண்டு. அதுக்கப்புறம் அதோடய ஸ்மெல்லு கொஞ்ச நேரத்துலேயே வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ எனக்கு தெரியுது கொஞ்சம் கொஞ்சம் குக் ஆகிட்டு வருது. ஸோ இந்த டைமில் நான் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ரொட்டேட் பண்ணிகிட்டே இருந்தேன். உடனே ரொட்டேட் பண்ணிவிட்டேன். ஏன்னா வந்துட்டு அது ஈவனாக குக் ஆகணும் அப்படின்றதுக்காக நான் வந்துட்டு மெதுவாக வந்துட்டு திருப்ப ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இந்த டைம் நிறைய கொஞ்சம் கொஞ்சம் ஸ்டிக் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ அது என்ன பண்ணேன், என்கிட்ட இருக்கிற நைஃப் வச்சுட்டு அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு நான் இது பண்ணேன். ஓகே, இப்போ ஆல்மோஸ்ட் எல்லாமே வெந்துக்கிட்டே இருக்குது. ஸோ நான் திருப்பி வச்சா பாருங்கள், இது கொஞ்சம் ஹாஃப் குக் ஆகிடுச்சு. ஸோ இன்னும் கொஞ்சம் குக் ஆகணும். குக் ஆகிடுச்சுன்னா அதாவது கோல்டன் ப்ரௌன் அந்த அளவுக்கு அது வரணும். அது வந்துருச்சுன்னா அழகாக அது ரெடி ஆகிடும். பார்க்கவே சூப்பராக இருக்கும். ஸோ
அழகா நல்லா ஃப்ரை ஆகுது. நீங்கள் பார்க்கலாம். அந்த எண்ணெய்லாம் வந்துட்டு சலன்னு ஆகுறத நீங்கள் பார்க்க முடியும். ஒரு சின்ன குக்கிங்கில் அந்த சூடாகுது. அந்த எண்ணெய்லாம் சலன்னு வர்றது பார்க்கும்போதே அவ்வளோ அழகா இருக்குது. நம்ம பெரிய குக்கிங் எல்லாருமே பண்ணியிருப்போம். எல்லாம் பெரிய பெரிய சமையல் பண்ணியிருப்போம். அந்த சின்ன குக்கிங்கில் அழகா அது சூடாயிட்டு அதை சமைக்கும்போது பார்க்கும்போது அழகாக இருக்குது. இப்போ நான் கண்ணு குளிர்ச்சியாக இருக்கிறதுக்காக அழகாக நான் டிஸ்ப்ளே பண்ண போகிறேன். நல்லா கோல்டன் ப்ரௌனாக நல்லா இதாக இருக்குது, ஃப்ரை ஆகிருக்கு. ஸோ இது நான் ஒரு பிளேட்டில் அழகாக டிஸ்ப்ளே பண்ணுறேன். ஸோ 2 சைட்லேயும் இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் வச்சுட்டா நல்லாயிருக்கும். இங்கே கொஞ்சம் சின்னதாக லெமன் ஸ்லைஸ் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஒரு குக்கும்பர் ஆட் பண்ணுறேன். கொஞ்சமாக ஷ்ரெட்டட் கேபேஜ் அதை ஆட் பண்ணுறேன். பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது, கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்குது. ஸோ நீங்களும் இது மாதிரி உங்கள் வீட்டில் பண்ணி பாருங்கள். வெயிட் ஃபார் த நெக்ஸ்ட் வீடியோ. பாய்.